வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரி வழிபாடு எப்படி தோன்றியது, இது ஏன் கொண்டாடுறாங்க, சரி இது தெரிஞ்சாலுமே இந்த 9 நாட்கள் அந்த கொழுபமையை ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலி நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதாவது புராண காலத்துல சும்பன் நிசும்பன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரு அசுரர்கள். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேர்ட்டையும் பயங்கரமா தவம் செஞ்சு ஒரு வரம் வாங்குறாங்க. அது என்ன வரம்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க 2 பேருமே உங்களாலேயோ அல்லது ஆண்களாலேயோ நாங்க கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்குறாங்க. இவங்க 2 அரக்கர்களும் வரம் வாங்கின உடனே நம்மளை அழிக்கிறதுக்கு இந்த உலகில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலக்கணமா தெரிகிறாங்க. அதே நேரத்துல தேவர்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், இவங்க வேள்வி செய்யறதையும் அவங்க தடுக்கிறாங்க. அதே மாதிரி பூலோகத்துல இருக்கிற மக்களையும் பயங்கரமா துன்புறுத்துறாங்க. இதனால தேவர்களும் முனிவர்களும் இதற்கு மேலையும் இந்த அரக்கர்களை விட்டு வைக்க கூடாது, இதை நம்மளால செய்ய முடியாது, அதனால வரம் கொடுத்தவங்கள்ட்டே நம்ம போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளான விஷ்ணு, சிவன், பிரம்மாட்ட முறையிடுறாங்க. உடனே மும்மூர்த்திகள் பாத்தீங்கன்னா மகாசக்தியை தோற்றுவித்து நீங்க பாத்தீங்கன்னா அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. மகாசக்தியான தேவி பாத்தீங்கன்னா பெண்ணுருவம் எடுத்து பூலோகத்துக்கு வர்றாங்க. அதே நேரத்துல அசுரர்களின் வேலையாட்களான சண்டன், முண்டன் இந்த 2 பேருமே நம்ம மகாசக்தியை பார்த்த உடனே நம்மளுடைய ராஜாவுக்கு இவள் தான் ஏற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. தேவிட்ட போயிட்டு எங்களுடைய ராஜாக்கள் 2 பேர் இருக்காங்க, அந்த ராஜாக்கள் 2 பேர்ல நீ தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க இந்த 2 பேரும். உடனே தேவி ஒரு சபதம் செய்யறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன யாரு போர்ல வெல்றாங்களோ அவர்களை தான் நான் மணப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாசக்தி சபதம் ஏற்கிறாள். அதற்கு அந்த சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்க ராஜாவுக்கு அடிமை, பெண்ணான நீ மட்டும் ஏமாத்திரம், பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டளையிடுறாங்க. அதுக்கு தேவி சொல்றாங்க, தெரிந்தோ தெரியாமலோ நான் சபதம் எடுத்துட்டேன், நீ போய் உன் ராஜாவிட்ட சொல்லு, அவர் என்ன சொல்றாரு அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்றா. இப்போ மகாசக்தி சொன்னதை இந்த சும்பனும் நிசும்பனும் கேட்ட உடனே ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. ஓ அவ்வளவு திமிரா, நான் போக வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அசுரர்களா அவங்க அனுப்புறாங்க. ஒவ்வொரு அசுரர்களையும் மகாசக்தி வெல்றாருங்க. ஓ அவ்வளோ பலசாலியாய்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற மக்களை பகடக்காயா இவங்க உருவாக்குறாங்க. அதாவது தேவி போரிடும் போதுதான் மக்களை முன்னிறுத்துறாங்க. இந்த நேரத்துல தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே தங்களுடைய சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தங்களுடைய ஆயுதங்களையும் மகாசக்தியை அழிச்சிட்டு சிலையா மாறுறாங்க. அதே போல முனிவர்கள், தேவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே தங்களுடைய சக்திகள் எல்லாத்தையும் மகாசக்திட்ட கொடுத்துட்டு சிலையா மாறுறாங்க. இவர்கள் எல்லாருமே சிலையா மாறின காரணத்தினால அசுரர்களால இவங்களை பகடக்காயா உபயோகிக்க முடியல. இப்போ வேற வழியே கிடையாது, மகாசக்திட்ட நேரடியாக சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல சும்பனும் நிசும்பனும் உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ கடைசியா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரத்த பீஜன் அப்படிங்கிற ஒரு அரக்கன். இவன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடும் தவம் செஞ்சு ஒரு வரம் பெற்றிருக்கான். அதாவது தன்னுடைய உடம்பில் இருந்து ஒவ்வொரு சொட்டு உலக்குடையும் அந்த ஒவ்வொரு சொட்டுக்கும் என்ன மாதிரி இன்னொரு ரத்த பீஜன் உருவாவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கியிருக்கான். இந்த காரணத்தினால ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் ஒரு ரத்த பீஜன் தோன்றி உலகமே ரத்த பீஜர்களாக நிறைஞ்சிருக்கு. உடனே தேவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னிடம் உள்ள சாமுண்டி காளிய வாய அகலமா திறந்து ரத்த பீஜனின் உடம்பில் விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க ஆணையிடுறாள். கடைசியில ரத்த பீஜனோட ரத்தம் தரையில விழாம சாமுண்டி தேவியோட வாயில விழுந்துருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரத்த பீஜனோட ரத்தம் ஃபுல்லாவே வெளியேறி சோர்ந்து அவன் இறந்து விடுறான். இறுதியில இந்த சும்பன் நிசுமன் 2 பேரும் ஒரு ஆளா மாறி மகிஷாசுரனா மாறுறாங்க. அந்த மகிஷாசுரனையும் 9 நாட்கள் போரிட்டு அந்த மகிஷாசுரனை அழிக்கிறாள் மகாதேவி. மகாதேவி வெற்றி பெற்ற தினமே விஜயதசமியா நம்ம கொண்டாடுறோம். அதாவது 9 நாட்கள் போர் விடாமல் நடந்தது. ஸோ அந்த 9 நாட்களையும் நம்ம நவராத்திரியா கொண்டாடுறோம். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குலாம் இருக்கும், அதாவது ஏன் ராத்திரியில நம்ம இதை கொண்டாடுறோம், இந்த 9 நாட்களும் பகலில கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுவது சகஜம். அந்த காலகட்டத்தில் போருக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. அதாவது சூரியன் உதித்ததில இருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்குத்தான் போர் புரிய முடியும். அது முடியல அப்படின்னா
அடுத்த நாள் திருப்பி சூரியன் உதிக்கிறதுல இருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் போர் புரியலாம். இப்படித்தான் 9 நாட்கள் போர் புரிந்தாங்க. இப்படி 9 நாட்களும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தேவி ஓய்வு எடுக்கிறாங்க. சோ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கும் அன்னையோட படைபலத்துக்கும் அதாவது ஊக்கம் கொடுக்கறதுக்கும் மறுநாள் போர்ல உற்சாகமா போரிட வேண்டியும் அன்னைய காத்தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளோட இந்த 9 இரவும் கொண்டாடுறாங்க மக்கள். இந்த 9 நாட்களையும் 3 நாட்களாக பிரிக்கிறாங்க. அதாவது முதல் 3 நாட்கள் துர்கா பூஜை, அதாவது தேவி மலைமகளாக இருந்து இச்சா சக்தியை நமக்குள்ள இருக்கும் இந்த கெட்ட எண்ணங்களை அழிக்கிறா அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்த 3 நாட்கள், அதாவது 4ஆம் நாளிலிருந்து 6ஆம் நாள், இந்த நாட்கள்ல லட்சுமியா இருந்து நாம வேண்ட எல்லா செல்வங்களையும் கொடுத்து நம்மள முழு மனிதனா ஆக்குறாள். அதுபோல 7ஆம் நாள்ல இருந்து 9ஆம் நாள், அதாவது 3 நாட்கள்ல சரஸ்வதி தேவியா இருந்து ஞான சக்தியை கொடுத்து நமக்கு மோட்சம் அடையும் வழியை காட்டுகிறாள் மகாதேவி. இப்ப இந்த கதையில இருந்து ஏன் கொலுபொம்மைகள் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அன்னைக்கு சிலையா மாறினவங்க தான் இந்த கொலுபொம்மைகள். முப்பெரும் தேவியரின் அருள் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறோம். இது போல பல தகவல்கள் பெற நம்மளுடைய சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி. புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.